தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறுபடியும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக, கடந்த வாரத்துக்கு முன்னாடி அந்த முந்தின வாரம் இருதயத்தின் விக்கிரகங்கள் அப்படின்ற தலைப்பில் நாம் செய்திகளை இந்த தொடர்ந்து ஒரு சீரியஸாக இந்த மாதம் முழுவதும் கேள்விப்படுவோம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து நாம் அந்த சத்தியத்தை கவனிப்போம். வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த போதனைகள் எங்கள் வாழ்க்கைக்கும் கடைசி வரைக்கும் ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்கும் ஆண்டவரே ஆமென் ஆலோசனைகளாக இருப்பதாக நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து இருதயத்தின் விக்கிரகங்கள், அதாவது நான் போன வாரமே சொன்னேன், போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் we are careful about the idols outside. வெளியே புறம்பாக இருக்கிற விக்கிரகங்களை குறித்து ரொம்ப என்னவா இருப்போம்னா, எப்படி இருப்போம்? கவனமுள்ளவர்களாக இருப்போம். ரட்சிக்கப்பட்ட உடனே பொதுவாக பலர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த ரட்சிப்பினுடைய அடையாளமாக ஃபஸ்ட்டு அவங்க செய்கிற விஷயம் என்ன, தங்கள் வீடுகளில் இருக்கிற விக்கிரகங்களை என்ன செய்கிறாங்க, அப்புறப்படுத்துகிறார்கள். அது நல்லது, ரட்சிப்பினுடைய அடையாளம் அது. ஆனால் ஆண்டவர் இங்கே கேர் பண்ணுற ஒரு விஷயம், அல்லாவிட்டு ஆண்டவர் இங்கே கவனமாக இருக்கிற ஒரு விஷயத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் சொல்கிறார். மனுஷர் நரகலான விக்கிரகங்களை, அருவருப்பான விக்கிரகங்களை எது மேலே நாட்டியிருக்கிறாங்க? சொல்லுங்கள், எது மேலே நாட்டியிருக்கிறாங்க? இருதய ஐடல்ஸ் ஆஃப் ஹார்ட். ஸோ எதெல்லாம் நம்ம இருதயத்தில் விக்கிரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் விக்கிரகமாக நம்மை ஆக்கிரமிக்கிறதுன்றத கடந்த வாரத்தில் ஒரு 6 காரியங்கள் பார்த்தோம். நம்பர் 1 போடுங்க. ஆதிக்கம் செலுத்துதல் என்னும் விக்கிரக ஆராதனை, பவர் ஐடலிட்ரி. மற்றவர்கள் மீது எனக்கு அதிகாரமும் செல்வாக்கும் இருந்தால் மட்டுமே எனக்கு என்ன இருக்கிறது? மதிப்பு இருக்கிறது. எப்போவுமே நான் 4 பேரை கண்ட்ரோல் பண்ணுற ஆளாக இருக்கணும். எப்போவுமே எனக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்கணும். நான் வானா வர்றதுக்கும் போனால் போகிறதுக்கும் ஆள் இருக்கணும். அப்போ தான் என்னை யாரும் கீழே பார்த்துடக்கூடாது, என்னை எந்த விதத்துலையும் யாரும் என்ன செய்திடக்கூடாது. ஆமாம், என்னை அப்படி குறைச்சி மதிப்பிட்டக்கூடாது. இப்படி இதில் ரொம்ப கவனமாக இருக்கிற ஆட்கள் தொடர்ந்து அந்த சிந்தையில் இருந்தால் அது என்ன ஆயிரும் அப்படின்னா விக்கிரக ஆராதனையாக மாறிடும். நம்ம யாரு மேலேயும் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அதிகாரம் செலுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒரு அதிகாரம் நமக்கு இல்லை. ஆண்டவர் சில அதிகாரங்களை நமக்கு கொடுத்துருப்பார். ஆனால் அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, புறஜாதியான அதிகாரிகள் உங்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள், உங்களுக்குள்ளே அப்படி இருக்க லாகாது. so not be among you, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க லாகாது. நல்ல கவனிய, இந்த புறஜாதிகள் அவங்களுடைய ஐடியா ஆஃப் லீடர்ஷிப், அவங்களுடைய ஐடியா ஆஃப் அத்தாரிட்டி வேற. அவங்கள பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப்னாலே, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தாரிட்டினாலே 4 பேரை அடக்கி மிரட்டி உருட்டி அப்படியே அவங்கள. ஆனால் ஆண்டவருடைய லீடர்ஷிப் எப்படி தெரியுமா? அவர் இறங்கி கால்களை கழுவினார். ஹல்லேலூயா. சீஷருடைய கால்களை கழுவினார். he was ready to come to any down to the earth. அதனால் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் யார் மேலேயும் அதிகாரம் செலுத்தி ஆதிக்கம் செலுத்தி உங்களுக்கு இருக்கிற மதிப்பை நீங்கள் கூட்டிக் கொள்ள நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் கூட இருந்தார்னா மதிப்பு தானாக வரும், அதிகாரம் தானாக வரும், மரியாதை தானாக வரும். ஹல்லேலூயா. 2வது அப்ரூவல் ஐடலேட்ரி. அங்கீகாரம் என்கிற விக்கிரக ஆராதனை. ஒருவரால் நான் நேசிக்கப்பட்டு
மதிக்கப்பட்டால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு என்ன இருக்கிறது அர்த்தம். யாரா வந்தது என்னை மதிக்கணும், என்னை எப்போவுமே மதிக்கணும், என்னை எப்போவுமே நேசிக்கணும், என்னை எப்போவுமே கேர் பண்ணணும், நான் வந்து ஆப்ட் அவுட்டாக இருக்கக்கூடாது, என்னை வந்து அவங்க தள்ளி வச்சிடக்கூடாது, என்னை விளையாட்டில் சேர்க்காம விட்டுறக்கூடாது, என்னை ஆட்டத்தில் சேர்க்காம விட்டுறக்கூடாது. இப்படிலாம் வந்து யாரும் நம்ம அங்கீகாரத்துக்காக அலைய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்முடைய அங்கீகாரம் பரலோகத்தில் இருக்கிறது. அவர் ரெக்கக்னிஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன். சில நேரம் பாருங்கள், இந்த பேரில் பத்திரிக்கையில் பேர் போடலன்னா சண்டை போடுவாங்க. அதுலேயும் பின்னாடி போட்டுட்டாங்கன்ட்டு ஒரு குடும்பம், எங்கள் பேரெல்லாம் பின்னாடி போட்டாங்க, எப்படி போடலாம், முன்னாடி இல்லை போடணும் அப்படின்ட்டு சண்டை போடுற குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், எனக்கு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. அந்த கல்யாணம் வந்து இங்கே இடம் கொடுத்தோம். பத்திரிக்கையில் பார்த்தா என் பேர் இல்லை, பெரிய பெரிய பாஸ்டருங்க பேர்லாம் போட்டிருக்கிறாங்க. பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் என்னடா நம்ம எல்லாம் பண்ணுறோம், நம்ம பேர் இல்லையா அப்படின்னு ஒரு மனசு கஷ்டம் வந்துச்சு. அப்போ தான் பேருக்காக நம்ம இல்லை. ஆமேன்னு சொல்கிறீங்களா? சரி, நம்ம ஒரு ஓரமாக உட்காந்துட்டு போவோன்னா கடைசியில் வந்த பாஸ்டருங்களாம், ஐயா நீங்கள் தான் நடத்தணும், நீங்கள் தான் செய்தி கொடுக்கணுன்ட்டாங்க. நடத்தி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஓடி வருது, பேர் போடாதெல்லாம். பாஸ்டர் நீங்கள் நடத்துனதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேய், அந்த வேலை நடக்கணும், அதுதான் முக்கியம். ராமேன்னு சொல்கிறீங்களா? இட்ஸ் நாட் அபவுட் நேம். பேரை குறித்து அல்ல. என் பேரை இப்போது இந்த பிஷப்லாம் கொஞ்சம் இப்போ பயங்கரமாக உருவாயிட்டாங்க. நிறைய பிஷப் உருவாயிட்டாங்க. எல்லாம் அங்கேயே போட்டுறது, ஒரு சிலுவையை போட்டுறது. 4 சர்ச்சு கூட கிடையாது அவனுக்கு, சர்ச்சிலே ஆளே கிடையாது. சர்ச்சின்னு ஒரு நேம் போட போட்டு நான் பிஷப்பு, நான் இப்போது ரைட்டு ரெவரண்ட் என்னென்னவோ போடுறாங்க. எனக்கே தெரியல என்னென்னவோ போடுறாங்க. பிஷப்பு, கார்டினல். இன்னும் பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் போப் தான் வரல. நாங்கள் பென்டிகாஸ்ட் போப் அப்படின்ட்டு என்ன செய்திருவாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரத்தில், அதுவும் வந்துடும். ஆல் சீம்ஸ் டு பி நான் சென்ஸ். அங்கீகாரத்துக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு 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 இடத்துக்கு போகிறீங்க, ஒரே ஒரு சேர் தான் இருக்கும், ஒரு சின்ன தம்பி உட்காந்துட்ருக்கிறான்னா அந்த தம்பி அவன் எழுந்து அவன் என்ன கொடுக்கணும், சேரை கொடுக்கணும் அப்படின்றது இயல்பு. அது ஓகே. பட் அவன் கொடுக்கலன்னா உடனே பார், நான் ஒரு வயசானவன் வந்திருக்கிறேன், அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் பார் அப்படின்னு நினைக்க தோணுதுன்னா அது பேர் தான் என்னது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுது, விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடும். நமக்கு அப்படி தேவையில்லை. அப்படி ஒரு அங்கீகாரம் நமக்கு அவசியம் இல்லை. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அமைதியாக நம்ம போகிற பாதையில் போயிட்டு இருந்தோன்னா அங்கீகாரம் தேவனாலே வரும். நீங்கள் நல்லா உங்களை ஹம்பிள் பண்ணி பாருங்கள், உங்களை கரெக்டாக தூக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் தூக்குவார். அல்லேலூயா. நான் நிறைய இடத்துல இதையும் பார்த்துருக்குறேன், அதையும் பார்த்துருக்குறேன். ஒரு ரெக்கக்னிஷன் எதிர்பார்த்து போய் அங்கே வந்து பல்ப் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அமைதியாக இருந்து ஓரமாக இருந்து கடைசியில், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பந்தியில் ஒருத்தனை உன்னை போய் என்ன செய்யாது, முன்னாடி உட்காராத, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சானா that is அப்படி தான் வரணும். சில நேரம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே நம்மளை ஆண்டவர் லைம் லைட்டில் கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஸோ அங்கீகாரம் நமக்கு, அந்த அங்கீகாரத்துக்காகவே ஓடுற ஆட்களாக நம்ம மாறிட வேணாம். நம்மை நாம் தாழ்த்தும் போது ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். 3வது கம்ஃபர்ட் ஐடலிட்ரி, சொகுசு என்கிற விக்கிரக ஆராதனை. ஒரு 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 லெவலில் இருப்போம், ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், அமேசிங், நல்லது. பட் ஒரு லெவலுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் நம்மளால் அடுத்த லெவலுக்கு என்ன செய்ய முடியாது, திடீர்னு கீழே இறங்கி வர முடியாது. பட் அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து சொன்ன வார்த்தைகள்லாம் கவனிச்சு பாருங்கள். எந்த நிலையில் இருக்கவும், எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஸோ சம்டைம்ஸ் யுவர் கம்ஃபர்ட் பிகம்ஸ் யுவர் ஐடல். போன வாரத்துக்கு முதல் வாரம் அதை பேசிட்டு போனேன். அடுத்த நாள் கொரியனுக்கான ட்ரிப் ஆரம்பிச்சிது, சவுத் இந்தியா மிஷன் ட்ரிப் ஆரம்பிச்சிது. பார்த்தா எதிர்பார்க்கவே இல்லை, 4000 கிலோமீட்டர் ட்ரிப்பு போனோம். பார்த்தா வந்திருக்கிற பஸ் வந்து அதை இதுன்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துட்டானுங்க. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட பாதி ஆந்திராவுக்கு போகிற வழியில் தான் தெரிஞ்சுது, அது ரொம்ப டவுன் பஸ் மாதிரியே இருக்குது. எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டோம், அவனுங்க வந்தவங்களும் டென்ஷன் ஆகிட்டாங்க, கெஸ்ட்டுகளும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நமக்கு சொகுசு அப்படின்ற ஒரு விக்கிரகம் நமக்கு கூடாது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், பரவாயில்ல, நோ கம்ப்ளைண்ட்ஸ், நல்லபடியாக போம். எப்படியோ 2 நாளில் அது தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஏன் நம்ம கார் ஒரு ஆயிடுச்சு, 2016னா இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு.
பழசாயிருச்சு, ஐயோ நல்ல கார் போனோம் அப்படின்ட்டு அப்படியே அப்பப்போ இல்லை யோசிச்சுட்டே இருக்கிறது. அப்புறமா அந்த பஸ்ஸில் இருந்துட்டு வந்துட்டு போன சனிக்கிழமை நம்ம காரில் உட்காந்தோன்னே ஆஹா சொர்க்கரதம் மாதிரி இருக்குது. அப்படியே அதுவும் இந்த ஆற்காடு ரோட்டில் ஓடும் போதே அது அவ்வளோ என்னவா இருக்குது, ரம்யமாக இருக்குது. அப்போ தான் சரி நமக்கு இருக்கிறதே ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு be content and ready to go down to the any situation. தாவீதை நீங்கள் பார்ப்பீங்களானால் கிட்டத்தட்ட he was 50+. அந்த வயசில் 54 ஏஜ், அந்த வயசில் தன்னுடைய சொந்த மகனாலே துரத்தப்பட்டு, அப்சலோமால் துரத்தப்பட்டு காட்டில் போய் மனுஷன் என்ன செய்யிட்டுருக்கிறாரு, உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. அப்போ கூட என் தலையை உயர செய்கிறவர் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே என்ன செய்கிறாரு, பாடுறார். ஸோ anytime, anywhere, you know, sometime God pushes you down. Make sure, be happy and content in the Lord, so that your comfort will not become your idolatry. உங்களுடைய சொகுசு உங்களுக்கு விக்கிரமாய் போகாதபடி எந்த சூழ்நிலையிலும் இறங்கி வந்து மனரம்யத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ கொஞ்சம் கணவரால் அந்த மாதம் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியல, குடும்பத்தின் தேவை சந்திக்க முடியல, மனைவிமார்கள் ரொம்ப டோன்ட் நாகிங் தெம், அவரை போட்டு நச்சரிக்காதீங்க, சமாதானமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பாருங்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நல்ல சமையல் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப போட்டு எரிஞ்சு விழுந்து அதை பண்ணி ஜஸ்ட் கீப் கோயிங். சொகுசு நமக்கு விக்கிரமாய் போய்விடக்கூடாது. ஆமென். அண்ட் ஃபோர்த்லி, நான்காவதாக கண்ட்ரோல் ஐடலிட்ரி, தேர்ச்சி பெறுதல் என்னும் விக்கிரக ஆராதனை. அதாவது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தேர்ச்சி பெற முடிந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளது அல்லது எனக்கு மதிப்பு இருக்கிறது என்கிற எண்ணம். நான் உதாரணமாக சொன்னேன், படிப்பு தேவை, நம்ம ஒர்க்கில் எக்ஸலாக இருக்கிறது தேவை, சில விஷயங்களில் காரியங்களை நேர்த்தியாக செய்து பர்ஃபெக்டாக இருக்கிறது நல்லது. பட் அதையே என்னவோ ஆக்கிடக்கூடாது அப்படின்னா, அப்படியே விக்கிரகம் ஆக்கிடக்கூடாது. ஐ லவ் டு பி பர்ஃபெக்ட். நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். வந்தால் எதான்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியும். நான் சிலன்னு கேட்பேன், ஏன்னா உங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் தெரியுது, எனக்கு மட்டும் எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஸோ உங்களுக்கு ஏன் அந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பல நேரம் அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டுக்காக எய்ம் பண்ணும்போது சோர்வு தான் வரும். ஏன்னா இந்த உலகத்தில் அவர் மட்டும்தான் பரிபூரணம். ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் ஒன். ஆமென். அவருடைய பரிபூரணத்துவத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எல்லாமே பரிபூர்ணமாக நடக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் பரிபூர்ணங்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டே எப்போ வருது அப்படின்னா, பெரிய சோர்வு எப்போ வரும் அப்படின்னா, நாம் ஒரு காரியத்தில் கரெக்டாக இருப்போம், நம்ம ஒரு காரியத்தில் பர்ஃபெக்டாக நடந்துக்குவோம். ஆனால் அதே காரியத்தை நம்ம சார்ந்தவர்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அவங்க மேலே எரிச்சலும் கோபம் வரும். ஸோ டோன்ட் ட்ரை டு பி எக்ஸல் இன் எவ்ரி திங், பட் டோன்ட் நீட் டு பி எ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அப்படி பர்ஃபெக்ஷனாக எல்லாம் இருந்தால் தான் அப்படின்னு இருந்தால் அதுவே சில நேரம் என்ன ஆயிரும், விக்கிரகமாக மாறிடும். வேலை அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. படிக்கிறது நல்லா படிக்கணும். அதே நேரத்தில் அது படித்து எனக்கு சிலர்லாம் அந்த ஃபஸ்ட்டு யாருன்னு தெரில, நம்மகிட்டே இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள்லாம், அந்த 99 மார்க் வாங்கிட்டு உட்காந்து ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருக்கோம். ஏன்டி அழுகுற, 1 மார்க்கு போயிருச்சு, இட்ஸ் ஓகே, take it easy. So not necessary to excel or master over in every area of your life. It's okay. Helping idolatry, தொடர்ந்து உதவி செய்தல்ல நம்ம கவனமாக இருக்கணும். உதவுதல் தேவனுடைய பண்பு. ஆனால் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், விசாரிக்கணும். ஆண்டவருடைய லீடிங் இருக்கணும். சொல்கிறேன், எனக்கு சில நேரம் லீடிங் இல்லாமல் அப்படியே டக்குன்னு எமோஷனல் கிவிங் that should be rarely, that should be immediately dealt with. எமோஷனல் கிவிங் டக்குன்னு எடுத்து கேட்குறவங்களுக்குலாம் டக்குன்னு கொடுக்குற ஆளாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆவியனால் நடத்தப்படுற ஆட்களாக இருக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். லீடர்ஷிப்பில் இருக்கும்போது சில நேரம் ஆட்கள் தே டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். அதனால் ஆண்டவர் நடத்தாமல் கொடுத்தா அது பேர்டன் ஆயிடுது, அது ரொம்ப கஷ்டமாயிருது. கிபியோனியர் யாருன்னா அவங்க கானானிய குடிகள். இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்த கட்டளைப்படி எந்த கானானிய குடியோடு கூட நீ என்ன செய்யக்கூடாது, உடன்படிக்கை செய்யக்கூடாது. அவங்கள யூ ஹாவ் டு கால் ஃபார் வார், பேட்டிலுக்காக போய் அனௌன்ஸ் பண்ணணும், பேட்டிலுக்காக டிக்ளேர் பண்ணணும்.
அவங்க சமாதானம் பண்ணிக்கொள்ள வந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு வரி கட்டுகிறவளா இருந்து உங்களை சேவிக்கணும். பட் சமாதானம் பண்ணலன்னா யுத்தம் பண்ணி அவர்களை நீங்கள் ஜெயிச்சு அவங்கள அடி பண்ணி வைக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. பட் நெவர் எவர் மேக் அ கமிட்மெண்ட் ஆர் கவனன்ட் வித் தெம். அவங்களோட கூட நீங்கள் உடன்படிக்கை பண்ணி நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பட் கிபியோனியர் பாருங்கள், ரொம்ப தந்திரமாக வர்றாங்க. இவங்கள மாதிரியே வனசஞ்சாரிங்களாக வர்றாங்க. இவங்கள மாதிரியே பழைய உடுப்புகளை போட்டுட்டு அவங்க வச்சுருக்கிற பதார்த்தங்கள்லாம் பழசாகி போய் எடுத்துகிட்டு வந்து யோசுவாட்ட லீடர்ஸ் கிட்ட காமிச்ச உடனே ஐயோ நம்மள மாதிரியே கஷ்டத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனதுருக்கம் இருக்குல்ல, அந்த மனதுருக்கம் கடைசியில் அவங்கள உடன்படிக்கை செய்ய வைக்குது. அந்த உடன்படிக்கையினால் கடைசி வரைக்கும் கிபியோனியர் அவர்களுக்கு தலைவலியாகவே இருந்தாங்க. ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன். அது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீங்கள் யோசுவாவில் வீட்டில் போய் படித்து பாருங்கள் 10ஆம் அதிகாரத்தில். அவர்கள் கர்த்தருடைய வாக்கை கேளாமலும், அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம என்ன பண்ணாங்க, கிபியோனரோட உடன்படிக்கை செய்தது கர்த்தருக்கு கோபம் ஊட்டினது. ஸோ கிவ், ஜெனரஸாக கொடுங்க, உதார்த்தமாக கொடுங்க. பட் ஆனால் ஆண்டவர் உங்களை நடத்த கொடுங்க. உதவி செய்கிற ஆட்கள் மேலே நான் உதவி செய்துட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன எடுக்காதீங்க, அட்வான்டேஜ் எடுக்காதீங்க. உதவி செஞ்சுட்டா உதவி செஞ்ச ஆட்களையும் உதவி செஞ்ச தொகையும் மறந்துடுங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? திரும்பி வரணும்னு கொடுக்காதீங்க. திரும்பி வர்ற மாதிரி அவங்க உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்தால், உங்களோட அன்பேரபிள் அமௌண்ட்டாக இருந்தால், ஏதாவது கொடுத்துட்டு எப்போ வரோன்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற அமௌண்ட்டாக இருந்தால் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த கரெக்டாக அமௌண்ட் ஒரு நேரம் உங்களுக்கு நீடாக இருக்கும், உங்கள்கிட்ட காசு இருக்காது. அந்த நேரம் உங்களுக்கு மைண்ட் எங்கே தான் போகும், அந்த படுபாவி எந்த நேரத்துக்கு கொடுத்தான்னா எனக்கு உதவியாக இருக்குமே, இப்படி பண்ணுறானேன்னு எரிச்சலும் கோபமும் வரும். அதனால் இஃப் யூ ஆர் கிவிங், உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி கொடுக்காம உங்களுடைய பலத்துக்கு என்னவோ கொடுத்து அதை அப்படியே மறந்துடுற அளவுக்கு கொடுக்கணும். ஐ ரைட்? நான் சொல்கிறது சரியா? ஈவன் இஃப் தே டோன்ட் கிவ், கொடுத்தா சோத்துறேன் வாங்கிக்கிங்க, வேணான்னு சொல்லாதீங்க. வராது, திரும்பி வந்துருச்சுன்னா ப்ரைஸ் காட் வாங்கிக்கோங்க, இட் இஸ் யோர்ஸ். ஆனால் வரல அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதை மறக்கிற அளவுக்கு கொடுத்துருக்கணும். மறக்காத அளவுக்கு கொடுத்துட்டிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி சஃபர். டோன்ட் லெட் யுவர் ஹெல்பிங் டெண்டன்சி பிகம் யுவர் ஐடல். உங்களுடைய கொடுக்குற எந்த மனப்பான்மை எதாக மாறிடக்கூடாது, விக்கிரகமாக மாறிடக்கூடாது. அண்ட் 6th, டிபெண்டன்ஸ், ஐடலேட்ரி, சார்ந்திருத்தல். என்னை பாதுகாக்கும், என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் யாராவது இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளது அல்லது எனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்கிற எண்ணம். லைஃப் ஒன்லி ஹேஸ் மீனிங் இஃப், only have worth if someone is there to protect me and keep me safe. நிறைய பேர் பாருங்கள், அவங்க என்னை கண்டுக்கல, அவங்க எனக்கு உதவி செய்யலை, அவங்க என்னை தூக்கி எடுக்கலை, அவங்க என்ன சில நேரம் இல்லை, நம்ம கூட பாட்டெலாம் நிறைய பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிடணும்னு நினைக்கிறேன், இந்த புலம்பெல்லாம் நிறுத்திடணும்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்கிறீங்களா? சில நேரம் வர்ஷிப்பில் மக்கள் அப்படியே எமோஷ்னலாக இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் ஒவ்வொன்று கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஆனால் நம்ம ஆக்சுவலாக அழ வேண்டியது கர்த்தருடைய அந்த மகத்துவமான மகிமையை பார்க்கும்போது தான் அழணும். அதெல்லாம் அந்த லெவலுக்குலாம் வரணும் ஆராதனைகள். ஹல்லேலூயா. தட்ஸ் தி ரைட் டு கைண்ட் ஆஃப் வர்ஷிப். சில நேரம் எப்போவுமே பாருங்கள், சொந்தக்காரங்க யாரும் என்ன கண்டுக்கல, அண்ணன் தம்பி கண்டுக்கல, மாமா மச்சான் கண்டுக்கல, இட்ஸ் ஓகே, ஒன்றும் பரவாயில்ல, நீ சொந்த காலில் நிற்க கர்த்தர் உனக்கு உதவி செய்தாரே. தே லெஃப்ட் மீ. பிள்ளைகளாக இருந்தால் தயவுசெய்து சொல்கிறேன், பெற்றோர்களை நம்பி இருக்காதீங்க, சார்ந்து இருக்காதீங்க. பெற்றோர்கள்ட்ட அவங்க உங்களை வளர்க்க வேண்டியது, உங்களுக்கு பே பண்ண வேண்டியது, இதெல்லாம் அவங்க கடமை தான். ஆனால் அவங்கக்கிட்ட போய் எல்லா உதவிக்காக நிற்காமல் ஆண்டவர்கிட்ட போய் உதவிக்கு நின்னீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். நீ தைரியமாக சொல்லலாம், அம்மா அப்பா தான் செஞ்சாங்க, ஆனால் நான் ஜெபம் பண்ணது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுனால தான். ஆமென். that should be your attitude. பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா வளர்த்து எடுக்கிறீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் காட், சரி, நல்லது. ஆனால் இவன் காலத்துக்கும் என்னை கஞ்சி ஊற்றுவான், இவன் காலத்துக்கும் என்னை வச்சு பார்ப்பான், இவன் காலத்துக்கும் என்னை காப்பாற்றுவான்ற நம்பிக்கையில் செய்யாதீங்க. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தர் மாத்திரமே. ஆமென். நான் முதிர் வயது ஆனாலும் என்னை தள்ளி விடாதரும் தாவீது ஜெபம் பண்ணுறான். என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதரும் ஜெபம் பண்ணுறான். என்னுடைய ஆண்டவரே எதிர்காலம் நீர் தான். டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் சில்ட்ரன். என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம்.
நல்ல மகனை நீங்கள் வளர்த்துருக்கலாம், மருமகள் எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல மகளை நீங்கள் வளர்த்துருக்கலாம், மருமகன் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவு அவங்க வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சந்தோஷம். ஒரு தேவபக்தியில் சந்ததி வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் மாத்திரமே. ஆமேன். கர்த்தர் எப்படி உங்களை நடத்துவார், கர்த்தர் எப்படி உங்களை நடத்துவார். ஒன்றுமே இல்லையா? எத்தனை பேருக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாலலாம் எதிர்காலத்தை சந்திக்க முடியுது. டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் children, don't depend on your parents, don't depend on your brother and sister. அவர்கள் தேவையான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், நல்லது. if they are ready to help you, just receive it. ஆனால் அவர்களே தொடர்ந்து சார்ந்திராதபடி நீங்கள் தேவனை சார்ந்திருக்க பழகுங்கள். அந்த சார்ந்திருத்தல் உங்கள் வாழ்க்கையில் என்னவா மாறிடக்கூடாது, விக்கிரகமாக மாறிடக்கூடாது. செவன்த்லி, வெரி இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் சாராதிருத்தல் என்னும் விக்கிரக ஆராதனை. டிபெண்டன்ஸ் எப்படி சார்ந்திருத்தல் எப்படி விக்கிரமாக மாறிடுதோ, அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் பிகம்ஸ் யுவர் ஐடல்ஸ். சிலர் எனக்கு யாரும் வேணாம், யாருடைய உதவி வேணாம், யாரும் சார் செத்தா தூக்கிறதுக்கு 4 பேர் வேணும். செத்தா, ஆமாம், ஐம் சாரி டு சே திஸ், பட் திஸ் இஸ் ட்ரூ. நீங்களா போய் மண்ணுக்குள்ளே போஞ்சிக்க முடியாது. அதான் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. எத்தனை பேர் பாருங்கள், அவர் இருக்கிறாரா இல்லையா, அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போனோம், நாத்தம் அடித்து கடைசியில் பக்கத்தில் நாத்தம் வருதுன்னு சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி திறந்து பார்த்தா அவன் செத்து 10 நாள் ஆயிருக்குது. there is nobody to take care of him. ஏன்னா எவனும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, நான் வாழ்ந்துப்பேன் அப்படின்னு வாழ்ந்த மக்களுடைய பரிதாபமான நிலைமைகள். அருமையான வார்த்தையெல்லாம் படிக்கலாமா? ஒருவரை கவனித்து கொள்ளும் கடமை அல்லது பொறுப்பிலிருந்து நான் முற்றிலும் விடுபட்டிருந்தால் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளது, எனக்கு மதிப்பு இருக்கிறது என்கிற எண்ணம் என்னவாகுது, விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் எதுக்கு நம்மளை சோஷியல் அனிமல்னு வாங்க, சமூக விலங்கு. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he can't live independently. யாரையா ஒருத்தர் சார்ந்து வாழணும், எதையாவது ஒன்று சார்ந்து இருக்கணும். அதனால we are called social animal. ஆண்டவர் சார்ந்திருக்கத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதாவது மொத்தமாக சார்ந்திருந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சால, பட் we are somewhat dependent to others. அதனால் அப்படியே எனக்கு யாரும் வேணாம் அப்படிலாம் இருக்க முடியாது. நல்லா கவனிங்க. சில நேரம் சிலரை ஆண்டவர் கவனித்து கொள்ளுகிற, டேக் கேர் பண்ணுகிற பலனையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார். அது அந்த பலன் இருக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் அந்த பொறுப்பை என்ன செய்வார், தருவார். பிள்ளைகள் பாரமாக இருப்பான், பரவாயில்ல, கஷ்டமாக தான் இருக்குது, பட் God knows that you can handle it. பெற்றோர்கள், சில நேரம் வயதான பெற்றோர்களை கவனித்துக் கொள்கிறவங்க, உங்களுக்கு ஆண்டவர் அதை செய்ய முடியும் அப்படின்ற பலனை தந்திருக்கிறாரு. யூ கேன் டேக் கேர் ஆஃப் தெம். சில இன்லாஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்லாஸை அப்பா அம்மாவை பார்க்குற விதம் வேறு, இன்லாஸை பார்க்குற விதம் வேறையா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா, அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா அடித்து பிடிச்சி ஓடுற ஆள், மாமனார் மாமியாருக்கு ஒன்றுனா அப்படியே ஸ்டே பேக் ஆகிறதுலாம் கிறிஸ்தவர்களுக்கு அழகு கிடையாது. ஐயோ இவங்க எனக்கு கடைசி வரைக்கும் தலைவலியாக இருக்கிறாங்க, இவங்கள நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு இன்லாஸை மாமனார் மாமியாரை அப்படி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற ஆட்கள்லாம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. இவங்க தொலைஞ்சாதான், இவங்க ஒழிஞ்சாதான், இவங்க தொலைஞ்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ட்டு சில நேரம் அவங்களுக்கு சிலரை செய்கிறத கூட கடுமையான எரிச்சலோட, கடுமையான என்ன சொல்கிறது, ஒரு 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 முறுமுறுப்போடவே செய்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா, தட் இஸ் யுவர் ஐடலட்ரி. ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ஆர். ஆமேன் சொல்கிறீங்களா? ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு ஹஸ்பண்ட் அவருக்கு ஒரு கால் வருது. உடனே ஃபோன் பண்ணி, அப்பா வரீங்களா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் மட்டும்தான் வரீங்களா, அம்மாவை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. உடனே அம்மா வராங்களா, ரொம்ப சந்தோஷம், கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறார். உடனே இங்கேருந்து மனைவி என்ன பண்ணுது, ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம், யாரை கேட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வர சொன்னீங்க, நீங்கள் தயவுசெய்து என்ன செய்யுங்க, அவங்கள நிறுத்துங்க, ஃபோனை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சத்தம் போடுது. உடனே ஒரு கால் பண்ணி, அப்பா நீங்கள் வர வேணாம், அம்மா வர வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உடனே இந்த அம்மா ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம், ஏண்டி உங்கள் அப்பா அம்மா வரேன்னாங்க, அவங்கள போய் வேணான்ட்டியே அப்படின்னு. ஒன்று, யார் அப்பா அம்மா, நீங்கள் அப்பா அம்மாண்ணா, உன் அப்பா ஏன் அப்பா, ஓ அம்மா ஏன் அம்மா, அவங்க உங்கள் அப்பா அம்மாவை தான் நான் வரேன்னு சொன்னேன், வர வேணாம், நீ வர வேணான்ட்டவனு. ஸோ தட்ஸ் நாட் தி ஆட்டிடியூட். அது நமக்கு ஆண்டவர்
சிலரை கவனித்துக் கொள்ளுகிற பொறுப்புகளை கொடுப்பார்கள். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் தோள்கள் மேலே ஆண்டு வைக்கிற பாரம் இருக்குல்ல, அந்த பாரம் தான் நம்மை தொடர்ந்து போக வைக்கிற ஒரு ஒன்றாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் அப்படின்னு ஆயிட்டோம்னா, ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டோம்னா என்ன சொல்கிறது, பற்றில்லாத ஒரு வாழ்க்கை, எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக போயிடும். சம்டைம்ஸ் யுவர் பர்டன்ஸ் ஹெல்ப் யூ டு கீப் மூவிங். சாது சுந்தர் சிங் ஒரு திபெத் மலைக்கு போகிறாரு. திபெத் மலை அடிவாரத்தில் இருக்கிறவங்க ஊழியம் செய்கிறாரு. அங்கே ஒரு பெரிய பனிப்புயல் வருது. அவர் கிராமத்துக்குள்ளே போயிடணும். பயங்கர குளிராக இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே சாயந்தரத்துக்குள்ளே போகலன்னா ராத்திரி செத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவரோட கூட இன்னொருத்தர் வராரு. 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருக்கும்போது வழியில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, சாக கிடக்கிறான் அந்த பனியில், ரொம்ப குளிரில். உடனே சாது சுந்தர் சொல்கிறாரு, இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடலாம், ப்ளீஸ் சாவ போகிறான் அப்படின்னு. கூட வந்தவன்ட்டு சொல்கிறாரு, நீ கொஞ்சம் பிடி, நம்ம தூக்கிட்டு போயிடலாம்னா. அவன் சொல்கிறான், நம்ம போய் சேரதே பெரிய பாடு, தயவுசெய்து அவனை விட்டுட்டு வா, நம்ம எப்படியா உயிர் பிழைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, அவனை தோளில் தூக்கி போட்டுக்கிறார். தூக்கி மேலே போட்டுக்கிட்டு அப்படியே போகும்போது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, கிராமத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், செத்து விழுந்திருக்கான். விட்டுட்டு போன ஆள் செத்து விழுந்திருக்கிறான். ஏன்னா பனி அவ்வளோ இருந்திருக்குது. இவங்க 2 பேருமே பொழைச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவரை உடம்பு மேலே போட்டதுனால இந்த பாடி ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 2 பேருமே சர்வையாக இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? சில நேரம் நமக்கு ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிற பாரங்கள் அது என்னவா மாறும்னா, நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். Amen. Your pains will sometimes, the blessings on your life. சிலுவை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. சிங்காசனம் என்பது சிலுவை இல்லாமல் வருகிற ஒன்றே கிடையாது. அதனால் இவங்களை கவனித்துக்கொள்கிற பொறுப்பு, கைவிடப்பட்ட அக்கா, கைவிடப்பட்ட தங்கச்சி, கைவிடப்பட்ட சகோதரன், அவங்கள கவனித்துக்கொள்கிற பொறுப்பு எனக்கு இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன். சில நேரம் கணவன்மார்கள் மேலே கூட அப்படியே யோசிக்கிற மனைவிமார்கள், இந்த ஆளை கட்டிக்கிட்டு ஐயோ இல்லைன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும், இவளை கட்டிக்கிட்டு போராட்டமாக இருக்குது, ஐயோ முடியல, இல்லைன்னா இவ இல்லாமல் இருந்தால். ஸோ நோ அதெல்லாம் அந்த எண்ணமே உங்களுக்கு என்னவாயிரும், ஐடலேட்ரி ஆயிரும். ஸோ life has only meaning, or only I have worth if I am completely free from obligations or responsibilities to take care of someone. இந்த ஐடியாவுக்கு நம்ம வரக்கூடாது. முக்கியமானது 8th கவனிங்க, வேலை என்னும் விக்கிரக ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து தமிழில் வாசிப்போம். நான் அதிக உற்பத்தி திறன் உடையவனாகவும் இருந்து நிறைய செய்திருந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளது அல்லது எனக்கு மதிப்பு இருக்கிறது என்கிற எண்ணம். கவனிங்க, வேலையை உண்டு பண்ணினவர் தேவன்தான். முதல்ல மனுஷனை படைத்து அவனுக்கு என்னத்தை கொடுத்தாரு, அவனை தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்தார். நல்லா கவனிங்க. ஆனால் அதற்கு பின்னதாக 6 நாள் அவன் வேலை செய்து 7ஆம் நாளில் அவன் என்ன செய்திருக்க வேண்டும், ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். 7ஆம் நாளில் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம வேலை 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 வேலைன்ட்டு என்ன செய்யாத, வேலையை விக்கிரகமாக்கிறாத. சிலர் இப்போது டபுள் டியூட்டிலாம் பார்க்குறாங்க. ஆனால் நான் கேட்டேன், டபுள் டியூட்டி பார்த்து எப்படி உன்னுடைய கமிட்மெண்ட்லாம் ஏதாவது முடிச்சிட்டியா? சே நோ இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறேன், இது என்னுடைய அனுபவம். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஏதாவது பண்ணி இல்லைங்க. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு கர்த்தர் மேலே பற்றுதலாக காத்திருந்தோன்னா நம்ம நடத்துகிறவர் அவராக தான் இருப்பார். வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பு. வேலை நம்மளை நடத்துறதில்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நம்முடைய மீன்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங், சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் 2 இருக்குது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கான வழிகள் இருக்கிறது, ஆசீர்வாதத்தின் ஊற்று ஒன்று இருக்குது. இந்த மீன்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் மே சேஞ்ச். உங்கள் வேலை, உங்கள் வருமானம், உங்களுக்கு வர்ற ஏதோ ஒரு இன்கம், இதெல்லாம் வழிகள். உங்களுடைய வேலை மூலமாக வர வருமானம், இன்னொரு வழியில் வர்ற வருமானம், இதெல்லாமே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற வழிகள். அந்த வழிகள் மாறலாம். ஆமென் சொல்கிறீங்களா? 2 வருஷம் கோவிடில், லாக்டவுனில் வி ஆல் சர்வைவ்டு. எப்படியோ நம்மளை ஆண்டவர் என்ன செய்யினாரு, நடத்தினார். ஆனால் ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று, சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் கர்த்தர் தான். அவர் மாறாதவர். வேலை போயிடுச்சு, இதாகிடுச்சு, இன்னும் ஷட் டவுன்னு, அது இது அப்படின்ட்டு என்ன வேணால் வழிகள், என்ன வேணால் சூழ்நிலைகள் வரலாம். கவலைப்படாதீங்க, அவர் சரியான நேரத்தில் தூக்கி எடுப்பார். ஆமென். அதனால் don't make your work to be idle. Anything that replaces God,
எனிதிங் தட் ரிப்ளேசஸ் காட் வில் பிகம் யுவர் ஐடல். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஃபேமிலிக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வேலை 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 வேலைன்னு யாராவது இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு என்னவாயிரும்? நான் அதிக உற்பத்தி திறன் இருக்கணும், என் வேலையில் எப்படியாவது நான் வந்து பயங்கர எக்ஸலண்ட்டாக இருக்கணும், அதுக்காக எல்லாத்தையும் விட்டுறது, ஜெபத்தை விட்டுறது, சபைக்கு வர்றத ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? திசேனோ. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, 6 நாளும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு எல்லா பலனும் இருக்குது. சில பேர் வந்து தெரியல எனக்கு, நான் ஐம் நாட் ஹியர் டு ஜட்ஜ், பட் சில பேர் வந்து காசு இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு காசு இருக்குது சார், உங்களுக்கு பஸ்ஸுக்கோ பெட்ரோலுக்கோ சர்ச்சுக்கு வரதுக்கு காசு இல்லைன்னா ஐ எம் ரியலி வண்டரிங் வெதர் யூ ஆர் ரியலி கனெக்டட் டு காட் ஆர் யூ ரெடி டு சாக்ரிஃபைஸ். ஸோ திஸ் ஆல் டு பி யூனோ சம்திங் டு பி கேர்ஃபுல்லி இவால்வேட்டட். கவனமாக பார்த்துக்கணும். வேலை வேலை வேலை, சபைக்கு வர்றதுக்கு வேலையாக இருக்குது, இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஈவன் ஆண்டவர் சில நேரம் ஊழியத்தையே விக்கிரகமாக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. ஊழியம்னு ஒன்றா கூட ஆண்டவர் சொல்லுவார், நெவர், உன் ஊழியத்தை என்னவாக்கிட்ட? விக்கிரகமாக மாற்றிட்ட. ஸோ பி கேர்ஃபுல். அவருக்கு கொடுக்குற நேரம் இல்லை, அவருடைய வசனத்துக்கு கொடுக்க நேரம் இல்லை, அவருடைய பிரசனத்துக்கு கொடுக்க நேரம் இல்லைன்னா வேலை என்ன ஆயிரும்? விக்கிரகம் ஆயிரும். சரி, ஆண்டவர் வந்து இந்த ஓய்ந்திருந்தார் அப்படின்ற வார்த்தை வந்து எவ்வளோ முக்கியம் பாருங்க. அவர் வந்து இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. ஹி டசன்ட் நீட் ரெஸ்ட். அவர் வந்து டயர்ட் ஆகிற ஆள் கிடையாது. ஹீ சம்திங் பியாண்ட் ஆல் த மெஷர்ஸ். எல்லா நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் ஏன் ஓய்ந்திருந்தார்? இந்த ஓய்வு மனுஷனுக்கு தேவை. தான் அதை ஓய்ந்திருந்ததுனால நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை சொல்லிக் கொடுக்குறாரு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சில நேரம் இந்த ஓய்வை வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேலரில் பார்த்து சொல்கிறாரு, 6 வருஷம் நீ விதைக்கலாம், நீ உழலாம், நீ அறுவடை செய்யலாம். ஆனால் 7ஆம் வருஷம் நிலத்துக்கு என்ன கொடுக்கணும்? ஓய்வு கொடுக்கணும். யூ ஷுட் கிவ் ரெஸ்ட் டு த லேண்ட் ஆல்சோ. லேண்டுக்கே என்ன செய்யணும்? ஓய்வு கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டே ரெஸ்டோர் ஆச்சு. இந்த இயற்கையெல்லாம் என்ன ஆச்சுன்னா ரெஸ்டோர் ஆச்சு. ஸோ ஏன்னோ சம்டைம்ஸ் கூஆர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த வெள்ளத்தில் ரொம்ப ரெஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சில நேரம் ஆண்டவர் சில நேரம் இதெல்லாம் அனுமதித்து ரெஸ்டோர் பண்ணுறார் லேண்டை. இப்போ ஆண்டவர் அந்த ரெஸ்டோரேஷனுக்காக அந்த 7ஆவது வருஷம் என்ன இருக்கணும்? ஓய்வு இருக்கணும்னு சொன்னார். சரி, 7ஆவது வருஷம் ஒன்றுமே இது பண்ணல அப்படின்னா 8ஆவது வருஷம், அதாவது அடுத்த முதல் வருஷம் அவங்களுக்கு 8ஆவது வருஷம், அதில் இவங்க அப்போ தான் உழுது விதைச்சி பலன் எப்போ தான் வரும்? 9ஆவது வருஷத்தில் தான் வரும். அப்போ நான் 7ஆம் வருஷம் என்ன சாப்பிட்றது? நான் 8ஆம் வருஷம் என்ன சாப்பிட்றது? ஹலோ, ஆண்டவர் சொல்கிறாரு, 6ஆம் வருஷத்துலேயே 2 வருஷத்துக்கும் தேவையானதை கொடுத்துருவார். நீங்கள் ஜூப்ளி இயர்னு வந்துச்சுன்னா 50ஆம் வருஷம் வந்துச்சுன்னா 7ஆம் வருஷம் மட்டும் இல்லை, 8ஆம் வருஷமும் என்ன செய்யக்கூடாது? விதைக்கக்கூடாது. ஜூப்ளி இயர் என்னவும் பண்ணக்கூடாது, விதைக்கவும் கூடாது, அறுக்கவும் கூடாது. 51ஆவது வருஷம்தான் என்ன செய்யணும்? 49ஆம் வருஷம், 50ஆம் வருஷம், 51ஆம் வருஷம் தான் விதைக்கணும். அப்போ 52ஆம் வருஷம் தான் என்ன வரும்? பலன் வரும். அப்போ 3 வருஷத்துக்கு தேவையானதை கர்த்தர் 48ஆம் வருஷத்துலேயே கொடுத்துருவோன்னு வாக்கு பண்ணியிருந்தார். அப்படி தான் ஆண்டவர் நடத்தினார் அவங்கள. பட் தே ஃபெயில் டு அப்சர்வ் சாபத். வேலை சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு கடைசியில் நீங்கள் 2 நாளாகமத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்களான்னா, ஐ திங்க் இன்னைக்கு போட்டிருந்தேன், மறந்துடுச்சு, 36ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் நினைக்கிறேன். 20 வாசிங்களா அந்த வசனத்தை பைபிளில் போடுங்க, வாசிங்க. 2 நாளாகமம் 36:21, 36:21 வாசிங்க. யாராவது ஒருத்தவங்க வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும், அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் என்ன செய்தது? இவனுங்க 70 இயர்ஸ், 70 அதாவது 7 × 70 கிட்டத்தட்ட 490 வருஷங்களா என்னவே பண்ணல. லேண்டுக்கு என்ன கொடுக்கல? ரெஸ்ட் கொடுக்கல. அதை அடின்னு அடித்து நிமித்திட்டானுங்க.
70 வருஷம் கர்த்தர் எல்லாரையும் எங்கே கொண்டு போயிட்டார்? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார். அங்கே விதைக்கிறதுக்கும் ஆள் இல்லை, உலர்றதுக்கும் ஆள் இல்லை, அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. The 70 long years the land was at rest. 70 வருஷம் அதுக்கு தான் சிறைச்சாலைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? சிறையிருப்புக்கு ஆண்டவர் அவங்கள கொண்டு போகிறார். அது எவ்வளோ தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து திருமட்டும். போதும், இதுக்கு மேலே இந்த லேண்டுக்கு ரெஸ்ட்டு தேவையில்லான்னு சொல்கிற அளவுக்கும் 70 வருஷம் மட்டும் முடியும் மட்டும் என்ன செய்திருந்தது? ஓய்ந்திருந்தது. ஸோ காட் இஸ் careful about the rest. So don't make your job work to be idle. ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்துக்கு ஒர்க் பண்ணுங்க, பெஸ்ட்டாக பண்ணுங்க. கிடைக்கலையா பரவாயில்ல, பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு கிடைக்கலையா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, டூ யுவர் பெஸ்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேலை என்ன ஆயிடக்கூடாது? விக்கிரகமாக மாறிடக்கூடாது. அண்ட் தென் 9வது அச்சீவ்மெண்ட் ஐடாலட்ரி. அடுத்து எனது சாதனைகளுக்காக, சேர்ந்து வாசிக்கலாமா? எனது சாதனைகளுக்காக நான் அங்கீகரிக்கப்பட்டால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளது அல்லது எனக்கு மதிப்பு இருக்கிறது. என் லைஃபுக்கு எப்போ தெரியுமா வேல்யூ? நான் செஞ்ச அந்த சாதனைக்காக யாராவது வந்து என்ன செய்யணும்? அப்ரிஷியேட் பண்ணணும். எஸ், அஃப்கோர்ஸ் அப்ரிஷியேஷன் இஸ் ரெக்வயர்ட். அப்ரிஷியேஷன் இஸ் அ குட் கேரக்டர். யாராவது ஒன்று நல்லா செஞ்சாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அப்ரிஷியேட் பண்ணணும். அது நிறைய பேருக்கு நமக்கு என்ன செய்யாது? வராது. அதை வளர்த்துக்கணும். ஏன்னா காட் ஹிம்செல்ஃப் அப்ரிஷியேட்டிங் காட். தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை பாராட்டுகிற தேவன். நீங்கள் 7 சபைகளில் 5 சபைகளில் 1000 குறைகள் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் அட்ரஸ் பண்ணும்போது அந்த சபைக்கு என்ன செய்கிறார்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், உன் சகிப்பை நான் அறிந்திருக்கிறேன், அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நீ வந்து உபத்திரவத்தின் நடுவில் உண்மையாக இருக்கிறத அறிந்து, இப்படிலாம் ஆண்டவர் முதல்ல அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் அவங்கள என்ன செய்கிறாரு? குறைகளை சுட்டி காட்டுறார். நம்ம எப்போவுமே ஆண்டவர் எப்படி பார்த்துட்டோம்னா, ஏதாவது ஒன்று தப்பு செஞ்சோம்னா உள்ள அப்படி குத்துது இல்லை, அப்போ ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தம் மட்டுமே கேட்டு ஆண்டவர் ஒரு டைமென்ஷன்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவர் தப்பு செஞ்சால் குட்டுவார், தப்பு செஞ்சால் திட்டுவார், தப்பு செஞ்சால் கடிந்து கொள்வார், இப்படியே பழகிட்டோம். ஆனால் நான் இன்னொரு சைடு சொல்கிறேன், ஐ ஹவ் ஹர்ட் காட் அப்ரிஷியேட்டிங் மீ ஃபார் டூயிங் சம்திங் குட். சில காரியங்களை நல்லா செஞ்சேன்னா ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், யூ டிட் குட், நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு கூப்பிடுற ஆண்டவர். ராமேன்னு சொல்கிறீங்களா? ஸோ ஹி அப்ரிஷியேட்ஸ். அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்கள வந்து பாராட்டுறது வந்து தேவனுடைய குணாதிசயம், அதை வளர்த்துக்கணும். பட் அதர் சைடு நம்ம நல்லா செஞ்சுட்டு நம்மளை யாரும் அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னா, ஐயோ என்னை அப்ரிஷியேட் பண்ணல, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, அங்கீகாரத்துக்காகவே சில ஆள் ஓடுறது உண்டு. அப்படிலாம் நானும் ஓடி இருக்கிறேன். கடைசியில் யாருடைய அங்கீகாரத்துக்காக அப்ரிஷியேஷனுக்காக ஓடணும், அவங்களே அப்படி தூக்கி அப்படி டம்முனு கீழே ஒரே நாளில் தூக்கி போட்டிருப்பாங்க. ப்ரைஸ் காட், ஆண்டவர் நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த அப்ரிஷியேஷன் வந்து வரலன்னா அப்படியே நொடிஞ்சு போய், எனக்கு அந்த அப்ரிஷியேஷன் வந்தால் தான் என்னுடைய வேலையில் நான் சிறந்து விளங்குவேன். அன்னைக்கு அந்த ஒர்க்குக்கான அப்ரிஷியேஷன் வரலன்னா அடுத்த ஒர்க் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. நோ நோ, நமக்கு எஜமானவன் ஒரு கடவுள் மேலே இருக்கிறார். அவர் தான் ட்ரூ மாஸ்டர், அவர் தான் உண்மையான எஜமானன். சிலரும் நம்ம பெஸ்ட்டாக செய்கிறதே ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை. அதனால் இன்னும் ஜஸ்ட் பி ஹூ யூ ஆர். நீங்கள் யாராக இருங்க, நீங்களாகவே இருங்க. இந்த 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 இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு அப்ரிஷியேஷன் வரல, அடுத்த வாட்டி நான் செய்ய மாட்டேன், அப்படி இருக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் பொட்டன்ஷியலை போட்டு பெஸ்ட்டாக செய்யுங்க. அடுத்த வாட்டி வரல பரவாயில்ல, பரலோகம் நிச்சயம் ஒரு நாள் நல்லா அங்கீகாரம் பண்ணும். அதுக்கு கர்த்தர்கிட்ட நிச்சயமாக பலன் வரும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமேன். சமீபத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஐ ஒர்க்ட் அ லாட். ஐ புட் மை பெஸ்ட் டு தெம். தே ஆல் கேம் அண்ட் அப்ரிஷியேட்டட் அண்ட் ஆல். பட் சிலருக்கு வாய் வாழைப்பழம், கை என்னவாக இருக்கும், கருணக்கிழங்காக இருக்கும். வாயெல்லாம் நல்ல வாழைப்பழமாக இருந்துச்சு, கை கருணக்கிழங்காக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் நீட்ஸ் ஆர் டூ மச். சபையினுடைய நீட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதம் வந்து இட்ஸ் கரண்ட் பில் மட்டும் 30,000 ரூபாய்க்கு வந்துருக்குது. கீழே ஆஃபீஸோட ஒரு 3,000 வந்துருக்குது. ஸோ சில நேரம் இந்த மாதிரி ஹெவி லோட் ஆகும்போது கொஞ்சம் அப்படி தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை. இந்த வாரம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்றது தான். ஸோ அந்த நேரத்தில் இந்த மக்களாவது இந்த விஷயத்துக்கு மனசார செஞ்சுருந்தால் இந்த நீடு வந்து சந்திக்கப்பட்டிருக்குமே நினச்சி அப்படி கொஞ்சம் ஆதங்கப்பட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாத எங்கேருந்தோ ஒருத்தர் இன்றைக்கி ஃபாரின்லேருந்து அட்டன் பண்ண வந்தாங்க. அவங்க போகும்போது ஒரு ஆஃபரிங்கை கொடுத்தாங்க. அது இந்த வாரத்தின் எல்லா தேவைகளுக்கும் போதுமானவ.
So when you give best to something or somebody, some other thing, don't give up. அது அங்கேருந்து வரலனாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாவது கர்த்தர் அதற்கான பலனை கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவர் தான் நம்மளுடைய உண்மையான நம்மளுடைய பொட்டென்ஷியலை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் பெஸ்ட். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் தி அப்ரிஷியேஷன். உங்கள் சாதனைகளுக்காக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பாராமல், ஆண்டவருக்கு முன்பாக என் வேலையை நான் செய்து முடித்தேன், அதுக்காக என்னிடத்துல இருந்து தேவனிடத்துல எனக்கு என்ன வரும்? பலன் வரும் அப்படின்னு மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்வீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன். ஸோ பி எக்ஸல், பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் தி அப்ரிஷியேஷன். அந்த அச்சீவ்மெண்ட் ஐடலட்ரியை நாம் நம்முடைய இருதயங்களை விட்டு அகற்ற உதவி செய்வாராக. அடுத்தாப்பில் மெட்டீரியலிசம் ஐடலட்ரி, பொருளாதார ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை நான் போட்டேன், பட் பொருளாதார ஆசீர்வாதம் ஓகே, பொருளாதார ஆசீர்வாதம் என்னும் விக்கிரக ஆராதனை. நல்லா கவனிங்க, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். ஆசீர்வாதம் என்பதை பொருளாதாரம் என்ற வார்த்தையில் அடக்கிட பைபிள் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை? முற்படவில்லை. பொருளாதாரம், எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய வரையறை வைத்திருப்பார். ஆனால் அதில் லாஸ்ட் பாயிண்ட்டு 100 பாயிண்ட் இதெல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தது, அப்படி ஒரு கணக்கு வச்சுருந்தாருன்னா பைபிளில் அந்த லாஸ்ட்டில் 100வது பாயிண்ட் தான் எதுவாக இருக்கும்? மெட்டீரியல் பிளெஸ்ஸிங், பொருளாதாரம், காசு, பணம், செல்வம். வாசிக்கலாமா? என்னிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வம், நிதி, சுதந்திரம் மற்றும் நல்ல உடைமைகள் இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளது அல்லது எனக்கு மதிப்பு இருக்கிறது என்ற நினைவு. சரி, நான் சொல்கிறேன், இந்த பொருளாதாரத்தை ஆசீர்வாதமாக, அது மட்டும்தான் ஆசீர்வாதமாக பார்க்குற நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா நிறைய பணம் வச்சிருக்கிற அவங்க வீட்டில் இல்லாத சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறது. நிறைய ஐஸ்வர்யம் வச்சிருக்கிற அந்த குடும்பங்களில் இல்லாத சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறது. சில பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ், பெரிய பெரிய கம்பெனி சிஇஓஸ், சோகால்டில் பெரிய பெரிய ரிச்மென் பில்லியனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லை. 6 மாதமாக இருக்கும் 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சு, பிள்ளைகளோட பேசியே மாதக்கணக்கில் ஆகிருக்கும். அதெல்லாம் இல்லை. நம்ம குடும்பங்களில் கொடுத்துருக்கிற சந்தோஷம், சமாதானம், சுகம் எல்லாமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு காட். அதனால் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கிறது இட்ஸ் அ லீஸ்ட் திங் ஃபார் காட். நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை தேடி போன போதெல்லாம் அது என்னை நான் ஆண்டவர் என்று சொன்னது, நீ தேடி போவாது, அது உன்னை தேடி வரும். எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த நேரத்தில் எனக்கு தேவையானதை கர்த்தர் தந்து நடத்துகிறார், தேடி வர வைக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இஃப் யூ ட்ரூலி சர்வ் காட், உண்மையாக ஆண்டவர் மேலே விசுவாசமோடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தருவார். God should have not given whatever you wanted, but God should have given whatever you needed. தேவன் உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் தேவைப்பட்ட எல்லாத்தையும் கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். ஸோ பி கண்டென்ட். மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் லவோதிக்கேயா சபையை ஏமாத்தினது அந்த விஷயந்தான். லவோதிக்கேயா சபையில் எல்லாமே இருந்துச்சு. நான் திரவிய சம்மணன் என்றும் நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்றும் நீ சொல்லுகிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த சர்ச்சுக்குள்ளே எங்களுக்கு ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குது, பணம் இருக்குது, நாங்கள் கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் எங்கே இருந்தார்? சபைக்குள்ளே இருந்தாரா? சபைக்கு he was outside of the church. வெளியே நின்று கதவை என்ன செய்கிறேன்? தட்டுகிறேன், தயவுசெய்து மனம் திரும்புங்கடா, நான் உள்ளே வரத்துக்கு எனக்கு அலோவ் பண்ணுங்கடா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த சபையோட கதவை தட்டுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? there was money, there was inheritance, there was flow of the material blessings, but the true blessing, God himself was not there. இருக்க வேண்டியவர் இல்லை. அதனால் சபை ஏமாந்துருச்சு. எங்களை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்காரு, எல்லாம் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதனால் நோ. சம்டைம்ஸ் நல்லா புரிஞ்சுங்க, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்துறாரு அப்படின்னும் நம்மளை என்ன செய்திடக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. லைஃப் சரியில்லாதவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, லைஃபு கடவுளுக்கு முன்னாடி செம்மையில்லாதவங்க வாழ்க்கையிலையும் பிளெஸ்ஸிங் இருக்குது, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் இருக்குது. அவன் நல்லா தான் இருக்கிறான், விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தாலும். அவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எல்லாம் நல்லா, எல்லாம் ஏன்னா ஒரு பணக்காரன் அப்படியே இப்போ பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா, என்ன கர்த்தர் ஆசீர்வச்சிருக்காருன்னா தூக்கி வச்சுருக்கிறாரு, லைஃப் சரியில்லை, ஏமாத்துக்காரனாக இருக்கிறான், ஃப்ராடாக இருக்கிறான். எப்படாலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். இயேசுவானவரை உயர்ந்த மலைக்கு கூட்டி கொண்டு போய் பிசாசு சொன்னான், இந்த உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் காமிச்சு இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யோசிச்சு பாருங்கள், அது யாருது? ஆக்சுவலாக
அதை உண்டாக்கினவர் யார்? பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. இவன் சொல்கிறான் எனக்கு கொடுக்க. யார்கிட்ட சொல்கிறான்? உண்டாக்கினவர்கிட்டே சொல்கிறான். ஹவு டேர் ஹீ டு டு தட்? ஹவு டேர் ஹீ டு சே தட்? எப்படி அவன் அதை சொல்ல முடியும்? ஆண்டவர் சொன்னாரா? இல்லை இதெல்லாம் எந்து நீ சும்மா போய் சொல்கிறேன்னு சொன்னாரா? இல்லை. அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ட்ரூ. ஏன்? முதல்ல ஆண்டவர் உலகத்தை என்ன செய்தார்? படைத்து ஆதாமை ஆண்டவர் ஏவாளையும் பார்த்து என்ன செய்தார்? உலகத்தினுடைய அதிகாரத்தை கொடுத்து, நான் என்ன செய்யுங்க, நீங்கள் உலகத்தை என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். டொமினியன் ஓவர் தி எர்த். உலகத்தின் மேலே ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்து எப்பொழுது பிசாசுக்கு இவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ, ஒருத்தனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர் தான் ஆண்டவன். அது வரைக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். அன்னைக்கு பிசாசுக்கு கீழ்ப்படிந்த பிறகு அவர்களுடைய ஆண்டவர் மாறிவிட்டார். உண்மை மெய்தேவனை விட்டுட்டு பிசாசுக்கு என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். பிசாசு அவர்களுடைய ஆண்டவனாய் போன பிறகு நம்ம ஆண்டவனேன்னு ஆண்டவர் நம்ம சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மை லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மை லார்ட் நம்ம சொல்கிறோம்ல, என் ஆண்டவரேன்னு கூப்பிட்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்குன்னு எதுவும் கிடையாது, எனக்குரியதெல்லாம் உமக்கு உரியது. When Adam and Eve called and obeyed to the call of the devil, they accepted him to be their Lord. அவங்க அவனுக்கு கீழ்ப்படிந்த போது அவனை தெய்வமாக ஆண்டவனாக ஏற்றுக்கொண்டபடினாலே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் யார் கைக்கு போயிருச்சு? அதனால தான் அவன் தைரியமாக சொல்கிறான், அவனுக்கு கொடுத்ததெல்லாம் இப்போ யார் கையில் இருக்குது? என்கிட்ட இருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போவும் சொல்கிறான், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்வீர்களானால் நான் என்ன செய்வேன்? இதெல்லாம் உமக்கு தருவேன். அதை யாருக்கு? இன்னும் சொல்கிறான், எனக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை நான் என்ன செய்கிறேன்? தருகிறேன். ஐ கிவ். அதனால் சில நேரம் இவன் கடவுளை தெரிஞ்சிருந்தும் கடவுளுக்கு இவன் உண்மையாக இல்லாமல் இப்படியோ நல்லா இருக்கிறானே அப்படின்னு நீங்கள் என்ன செய்திடாதீங்க, ஆதங்கப்படாதீங்க. அதை பிசாசு அவர்களுக்கு கொடுக்குறான், தனக்கு சித்தமானதுக்கு கொடுக்குறான். ஸோ பி கேர்ஃபுல். அதனால் நமக்கு பரிசுத்தவான்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அவர்கள் பாதத்துக்கு கீழே கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? வெள்ளியையும் பொன்னையும் வைத்தார்கள். அதுக்கு முந்தின வாசனை அதுக்கு முந்தின அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, அவர்களுடைய அப்போஸ்தலருடைய பாதங்கள் என்ன செய்தார்கள்? நிலங்களை உடையவர்களை விற்று பொன்னையும் வெள்ளியும் உடையவர்களை விற்று பாதங்களை கொண்டு வைத்தார். they kept it under their feet. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதுக்கு காசு இல்லைங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? பிச்சைக்காரன் நினச்சிருப்பான், வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை பொன்னும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னா நல்ல வேலை அற்புதம் நடக்கலைன்னா அவன் பார்த்து சொல்லியிருப்பான், காசும் இல்லை பணமும் இல்லை அற்புதமும் இல்லை, நீ என் பக்கத்தில் உட்காந்துக்கப்பா. they had nothing. ஆனால் அவர்கள்ட்ட இருக்க வேண்டியது இருந்தது. அதனால் பிரைஸ் காட், கர்த்தர் கொடுத்துருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நிறைய வச்சிருக்கிற ஈவன் ஊழியக்காரங்க கூட தத்தளிக்கிறாங்க. they cannot face ED, they cannot face the community, they cannot face tomorrow, they cannot face the people. நிறைய பெரிய பெரிய பணங்களை வச்சிருக்கிற ஊழியக்காரங்க கூட அந்த பணம் ஏண்டா வந்துச்சுன்னு இருக்குது. நிறைய பணம் வச்சிருக்கிற ஊழியக்காரங்களாம் ராமர் கோயில் கட்டுறதுக்கு கொடுக்கும்படி வலியுறுத்தப்பட்டார்கள். வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே கொடுத்தாங்க. கோடிக்கணக்கில் ராமர் கோயில் கட்டுறதுக்கு பாஸ்டர்ஸ் கொடுத்தாங்க, பிஷப்ஸ் கொடுத்தாங்க, கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் தே வேர் இன்வைட்டட். அவங்களுக்கு பத்திரிக்கை வந்துச்சு, தே ஹேட் டு கோ, போய்தான் ஆகணும். இல்லைன்னா 50 கோடி வந்துச்சுன்னா 5 கோடி கேட்குறான், இல்லைன்னா 45 கோடி என்ன செய்கிறோம்? போயிடும், நிர்வாகம் பண்ண முடியாது. தே ஹேட் டு டூ தட். ஐயோ அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு செய்ய வேண்டியதாக தான் இருந்துச்சு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரம் ஊழியக்காரர்களுக்கு வர அதிகபட்ச பணம் கூட என்னவாயிருது அப்படின்னா விக்கிரகமாக மாறிடுது. ஸோ நீட் டு பி கேர்ஃபுல். அதனால் ப்ரைஸ் காட். பணம் இல்லையா? சந்தோஷமாக இருங்க. சில நேரம் பாருங்கள், இந்த இது விக்கிரகமாக இல்லையான்றதுக்கான டெஸ்ட் என்ன தெரியுமா? நம்ம பேலன்ஸு 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், சிலருக்கு பிபி ஏறும் பாருங்கள். ஐயோ அவனை அது போன வாரம் வரையும் நல்லா தான் இருந்திருப்பான், இந்த வாரம் அவனை பதட்டமாகவே இருப்பான். என்ன பேலன்ஸு 0 ஆயிடுச்சு, ஐயோ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு என்ன பண்ண போகிறேன், அதுக்கு என்ன பண்ண போகிறேன், நடுவில் ஏதாவது செலவு வந்துருச்சுன்னா என்ன பண்ண போகிறேன். தட்ஸ் வென் யூ ரியலி நீட் டு ப்ராக்டிஸ் யுவர் ஃபெய்த். அப்போ தான் நீங்கள் விசுவாசத்தை உண்மையிலேயே பெருதுபடுத்தி என் தேவைகளை பார்க்கலும் என் தேவன் பெரியவர்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஸோ தட்ஸ் அ பிக் டெஸ்ட்.
பணம் இருக்கிற சில நேரம் பார்ப்பேன், சில சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா மற்ற வாரம்லாம் நல்லா ஆராதிச்சிருப்பாங்க. திடீர்னு அந்த வாரம் பார்த்தா அப்படி சொங்கி நிற்கும். என்னடா சொங்கி நிற்குதுன்னா, கழுத்தில் இருக்கிற நகையெல்லாம் அடமான கடைக்கு போயிடுச்சு. ஐயோ, சர்ச்சுக்கு நான் போட்டு வரதுக்கு என்ன இல்லை, நகை இல்லை, என்னை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இப்படி சோகமாக நின்றுட்டுருக்கோம். இட்ஸ் ஓகே. லெட் யுவர் பேங்க் பேலன்ஸ் do not determine your happiness in the Lord. உங்கள் பேங்க் பேலன்ஸு கர்த்தருக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை தீர்மானிக்கக்கூடாது. ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன், ஆமேன். கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்ட்டு போயிட்டே இருங்க. டோன்ட் மேக் யுவர் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் டு பி தி ஐடலேட்ரி. நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதுனுடைய நோக்கத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்குறாரு, கொடுக்கணும் கொடுப்பாரு, ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளுங்க. பட் என்ன தெரியுமா, ஒன்று நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும், விதைக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக, காஸ்பலுடைய அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். ரெண்டாவது, நம்மளை சுற்றி ஆண்டவர் தேவையில்லை வச்சுருக்கிறார், ஏழை மக்களை வச்சுருக்கிறார். சில நேரம் ஏன் கடவுள் இவங்களை எப்படி படிச்சிட்டாரு, ஏன் உங்களை படிச்சிட்டாரு, காசு இல்லாமல் படிச்சிட்டாரு, ஏன் இவங்களை முடமாக படிச்சிட்டாரு, ஏன் உங்களை அனாதையாக படிச்சிட்டாருன்னு பெரிய அப்படியே தத்துவம்லாம் பேசுகிற ஆளாக நிறுத்திட்டு, ஏன் ஆண்டவர் அவங்களை அப்படி படித்தாருன்னா நம்மளை நல்லா படைச்சிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான். தட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் சச் பீப்புள். அப்படிப்பட்டவங்கள உதவி செய்து தாங்குங்கள். மூணாவது, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு அதுக்கு ப்ரையாரிட்டி, லீஸ்ட் ப்ரையாரிட்டியை கொடுத்து நல்லா வச்சுருங்க. கடவுளுக்கு முதல்ல, ரெண்டாவது தேவையில்லவர்களுக்கு, மூணாவது உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்து ஜஸ்ட் கீப் தெம் ஹாப்பி. சிலருக்கு கடவுளுக்கு நிறைய கொடுக்க பிடிக்கும், வீட்டில் என்ன செய்யாது, கொடுக்காது. சிலருக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு நிறைய பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவைக்கு என்ன செய்யாது, கொடுக்காது. ஸோ இதெல்லாம் பேலன்சிங்காக இருந்து நம்ம இதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுக்குறாரு. அதனால் பணம் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகமாகக்கூடாது. அல்லேலூயா சொல்கிறீங்களா? ரொம்ப தெளிவாக இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. பவுல் சொல்கிறாரு, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. பொருளாசையே விக்கிரக பொருள், பணம் பணம் பணம், இது இல்லைன்னா சில பேருக்கு பாருங்கள், வாழ்க்கையினுடைய இதுவே சாவறதுக்குள்ளே ஒரு வீட்டை கட்டிடணும். சாவத்தில் என்ன பண்ணிடணும், அதுக்காக ஏன் சாவறீங்க? பரவாயில்ல, வீடு இல்லாதவெல்லாம் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறான். இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு 1000 வீடு. திரும்பி பார்த்தா 25 வருஷம் அந்த பட்டணத்துக்கு எப்படியும் ஒரு 10 வீடு மாறிட்டோம். 10 வீடு என்ன செய்யிட்டோம், மாறிட்டோம். அப்படியே யோசிச்சா, ஐயோ இவ்வளோ வாடகைக்கு போயிடுச்சு அப்படின்னா 10 வீடுமே அடுத்தடுத்த நிலைமைக்கு தேவையான சௌகரியத்துக்கு தான் மாறி இருக்கிறோம். ஆமேன்னு சொல்கிறீங்களா? முதல்ல குழந்தை பிறந்த அன்னைக்கு இப்போ ஸ்லம்மில் தான் இருந்தோம். ஜாஃபர் கான்பேட்டில் ஸ்லம்மில் இருந்தோம். ஜாஃபர் கான்பேட்டில் ஜெனிஷா பிறக்கிற வரைக்கும் வி வேர் இன் ஸ்லம். டெய்லி மக்களுடைய அந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் காதில் வல்லமையாக விழும். we were all suffering that. Okay, fine, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீணும். அப்புறம் குழந்தை பிறந்தோன்னா வி டிசைடட், அது வளர்கிற நாட்கள் அந்த இடங்களில் இருக்கிறது என்ன செய்யக்கூடாது, சரிப்பட்டு வராது. சரி, நல்ல ஏரியாவுக்கு மூவ் ஆகி போவோம். வி ஹவ் மூவ்டு டு another place. அதுக்கப்புறம் வளம் கொண்டு இடம் கொண்டு கர்த்தர் குடும்பத்தை பெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. பெருக உடனே இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் பத்தாது, வி நீட் டு மூவ் டு தி டபுள் பெட்ரூம். இப்படி ஒரு வேளை அப்படி அந்த நேரத்துக்கு ஒரு வீடு கிடச்சா போதுன்னு ஒரு இடத்துல வாங்கியிருந்தோம்னா, ஐயோ இந்த வீட்டை வாங்கிட்டோமே அப்படின்னு வேறு வழி இல்லாமல் வாழ வேண்டியிருக்கும். திரும்பி பார்த்தா இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு 1000 வீடு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? இந்த ஏரியா செட் ஆகலன்னா என்ன பண்ணிக்கலாம், இடம் மாற்றி போய்க்கலாம். இந்த வீட்டுக்கு வெள்ளம் வந்துருச்சுன்னா இடம் மாற்றி போய்க்கலாம், போடா அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஸோ பி ஹாப்பி, பி கண்டென்ட். நிறைய பாஸ்டர்ஸ் கேட்குறாங்க, என்ன இத்தனை வருஷம் ஒளியது ஒன்றும் வீட்டை கட்டல, புது சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் இல்லை. டேய், எனக்கு தங்க வீடு மேலே இருக்குடா. ரொம்ப அழகான பாட்டு. தங்க இங்கு வீடு இன்றி போனாலும் தங்கத்திலே பரலோகத்தில் வீடு உண்டு பயமில்லை அப்படின்னு மோசஸ் ராஜர் பாடுறார். தட்ஸ் ப்ரைஸ் காட். கொடுத்துருக்கிறாரா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குட், கொடுக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், இல்லையா, பரவாயில்ல, பரலோகத்தில் நமக்கு நிலையான ஒரு வீடு இருக்கிறது. குட் குட். 11th ரொம்ப முக்கியமான ஒன்று பேசி நான் முடிச்சுறேன். மதம் என்னும் விக்கிரக ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் என் மதத்தின் ஒழுக்க நெறிமுறைகளை தீவிரமாக கடைபிடித்து அதன் செயல்பாடுகளில் சாதித்திருந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லது எனக்கு மதிப்பு உள்ளது. பாருங்க, மதத்தினுடைய ஒழுக்க நெறிமுறைகளில் தீவிரமாக கடைபிடித்து certain things called spiritual discipline. ஆவிக்குரிய ஒழுக்கம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய ஒழுக்கம்.
ஃபிசிக்கல் டிசிப்ளின்னு சில விஷயங்கள் சொல்கிறோம்ல. யாராவது நான் குளித்து 1 மாதம் ஆச்சு சார்னு சொல்கிற யாராவது இருக்கீங்களா? என்ன இப்படி பார்க்குறீங்க? நிறைய வாலிப பசங்க இருக்கிறாங்க. நான் குளிச்சே 1 மாதம் ஆச்சுன்றதே பெருமையாக சொல்லிக்கிறான். இதையாவது அடிச்சுட்டு ஓட்டுறான் கதையை. நான் பல் துளைக்கி பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிற யாராவது இருக்கிறோமா? இல்லை. அப்போ இதெல்லாம் என்னது? டிசிப்ளின். இந்த பசங்களை திட்டுவாங்க பாருங்க, டேய் எழுந்து குளிடா, ஒழுக்கமாறுடா அப்படின்னா. இதெல்லாம் வந்து சரீரத்துக்கான டிசிப்ளின். அந்த மாதிரி நமக்குள்ள தேவன் கொடுத்துருக்கிற அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, இந்த ஆவி வந்து தேவனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணணும். அது ஆவிக்குரிய ஒழுக்கம். ஆண்டவர் நம்மளோட பேசுகிறத கேட்கறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வேதம் வாசிக்கணும். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஸோ இந்த மாதிரி ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் இருக்குது. இயன்ற போது வாரத்துக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் உபவாசம் பண்ணி சாப்பாட்டை விலக்கி என்ன செய்யணும்? சாப்பிடாமல் இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரோடு கூட உபவாசம்னா என்னது? உடன் வாசம், தேவனுடன் வாசம் பண்ணுதல். ஸோ ஆண்டவரோடு கூட சும்மா உலகத்துக்கே நேரம் கொடுத்துட்ருக்காம, கொஞ்சம் சாப்பாட்டுக்கு நேரம் கொடுக்காம சாப்பாடு இது பண்ணி, இதெல்லாம் வந்து தே ஆர் சோ கால்ட் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ். நம்முடைய ஆவி தேவனோடு கூட செம்மையாக இருக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒழுக்கங்கள். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பெந்தேகோஸ்தே ஆட்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, சொல்லுவாங்க பாருங்க, நான் தினந்தோறும் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து பயங்கரமாக ஜெபம் பண்ணுவேன், முழங்காலே நிற்பேன், நான் உபவாசம் போட்டேன்னா அவ்வளோதான். சில பேர் மட்டும், நான் மட்டும் முட்டி போட்டேன் நீ இன்னும் ஆவ தெரியுமா? மந்திரவாதிகள், ஆவிக்குரிய உலகத்தினுடைய மந்திரவாதிகள். இல்லை பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பார்த்துருக்குறேன். நான் மட்டும் ஜெபம் பண்ணான்னா, நான் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன்னா நீ என்ன ஆவ தெரியுமா? ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஒன்றாவது கீழே கொஞ்சம் ஈரமாகும், அவ்வளோதான். துடைக்கணுமா போடணும், வேற ஒன்று. You cannot manipulate anybody with your prayers and your fastings. My God is not so foolish. ஆண்டவர் அப்படி ஒன்றும் அப்படியே அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். அவர் கரெக்டாக பார்ப்பார் எல்லாத்தையும். இந்த குடும்பம் நெக்கிறதே அப்படி தெரியுமா உங்களுக்கு? நான் முழங்காலையே நின்று டெய்லி இதெல்லாம் தேவனோடு செம்மையான உறவு இருக்கிறதுக்காக, நமக்கு ஆவிக்காக, நம்முடைய ஆவியை காப்பாற்றிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நல்ல ஒழுங்குகள். பட் இதை எதாவது மாற்றிடக்கூடாது, வைக்கிறோம். சில நேரம் ஜெபம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் சொல்கிறேன், அதனால் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் குறைஞ்சி போகாது. ஹீ ஸ்டில் த சேம். ஹீ லவ்ஸ் யூ த சேம். எனக்கோ உடம்பு முடியல, காலையிலேருந்து ஜெபம் பண்ண முடியலன்னா அப்படியே ஒரு குற்றமான சாட்சியை என்ன செய்யுது? உருவாக்கிட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு போகாதீங்க. பிகாஸ் யூ மேக் யுவர் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் டு பி. சரி, நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு நம்ம தவறாமல் வர்றது நல்லதுன்னு சொன்னேன். சனிக்கிழமை என்ன வச்சுருக்குறோம்? உபவாச ஜெபம் வச்சுருக்குறோம். அடிக்கடி 21 நாள் ஜெபம் வைக்கிறோம், 40 நாள் ஜெபம் வைக்கிறோம், சில்ட்ரன்ஸ் ப்ரேயர், அது எதுன்னு வைக்கிறோம். எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்முடைய ஆவியை செம்மைப்படுத்துகிற, தேவனோடு கூட ஐக்கியத்தை வளர்க்குற ஒரு நல்ல விஷயம். அதை என்ன செய்திடாதீங்க அப்படின்னா, சிலர் வந்து அந்த நாங்களாம் தெரியுமோ 21 நாள் ஒரு நாள் கூட விடாம ஜெபத்துக்கு போயிடுவோம். Praise God. I really love it. I really love people who are அப்படிப்பட்ட ஆட்களை ரொம்ப நேசிப்பேன். உங்கள் கமிட்மெண்ட்டை நான் நேசிக்கிறேன், ஆனர் பண்ணுறேன். ஆனால் பாரு, எப்போ 1ஆம் தேதி ஒரு முதல் நாள் ஜெபத்துக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து ஜெபத்துக்கு வந்திருக்குது. இதெல்லாம் எங்கே விளங்க போகுதுன்னு இன்னொரு ஆள் என்ன செய்யாதீங்க, அற்பமாக பார்க்காது. மனசில் கூட நினைக்கக்கூடாது. that becomes legalism, that becomes idol. நகை போடலையா? குட், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை பாஸ்டர், தூக்கி போட்டேன், தட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆனால் நகை போட்டிருக்கிற இன்னொரு ஆளை என்ன பார்க்காத, இப்படியே வராங்க சர்ச்சுக்கு இப்படியா வர்றது, எப்படி வந்த உனக்கு என்ன, நீ அதுக்காக வரல. Am I right? Judging others is the big idolatry in the Pentecostal
ரம்ஸ். அடுத்தவங்களை அப்படியே கீழே பார்க்கறது. நீ 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, பிரைஸ் காட். ஒருத்தன் ஜெபம் பண்ணலையா, அவனை நியாயம் தீர்க்காதீங்க. நீங்கள் வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, இன்னொருத்த செய்யலையா, அவனை நியாயம் தீர்க்காதீங்க. டோன்ட் ஹை எஸ்டிமேட் யுவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். சில நேரம் நம்முடைய ஜபங்களே நமக்கு விக்கிரமமாக மாறுது, சில நேரம் நம்முடைய உபவாசங்களே விக்கிரமமாக மாறுது, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களே என்ன ஆயிருது அப்படின்னா விக்கிரமமாக மாறுது. சரி, நீங்கள் 3 மணி நேரம் முழங்கால நிற்கிற ஆளாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. நீ 21 நாள் கண்டினியூஸாக ஜபத்துக்கு வரீங்களா, அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. அவர் கிருபை இல்லாமல் அது நடக்காது. நீ வாரமான 2 வேளை உபவாசம் போட்டு காலையில் ஆரம்பித்து ராத்திரி சாயந்தரம் 5 மணிக்கு தான் சாப்பிடுவீங்களா, பிரைஸ் காட். அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. அது இல்லாமல் அது எல்லாரால முடியாது. எனக்கெல்லாம் இப்போ 7-7:30 மணிக்கு மேலே கை காலெலாம் ஒத்துற ஆரம்பிச்சிது. காலையிலேயே வயிற்றில் ஏதாவது போட்டால் தான் உண்டு, வீட்டில் எதனா இல்லைன்னா பரவாயில்ல, 4 வடையாவது உள்ளே போட்டு போகிறேன். கிருபையின் காலம்லாம் எடுபட்டு போய் உபத்திரவ காலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு பரவாயில்ல, ஏன்னோ மை டயபிட்டிஸ் டசன்ட் அலோவ் மீ டு பி. இது கிருபை. தயவு செய்து அதை உயர்த்தி பிடிச்சி என் ஜபத்தினால, என் உபவாசத்தினால, நோ, எல்லாம் அவருடைய கிருபை. ஐ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ் வித் திஸ். நான் பொதுவாக ஊழியர்களோடு தான் இதை பேசுகிறது, நான் இப்போ சபைக்கு பேசுகிறதில்ல. பட் I think this is very relevant to this message. இந்த இடத்துல ஐ திங்க் 2017 ஏதோ ஒரு வருஷத்தில் தான், அதுக்கு முன்னாடி இந்த தரை பயங்கர ஹார்ட் சர்ஃபேஸு. நான் மேக்ஸிமம் இங்கே தான் ஜெபம் பண்ணுவேன். நிறைய நேரம் 3 மணி நேரம் அப்படியே முழங்கால நின்று எப்போ எழுந்துப்பேன்னு எனக்கு தெரியாது. அண்ட் அவர் டைம்ஸ் நான் நின்று ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா முட்டியில் பேண்ட்டில் ரத்தக்கரெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி முட்டியில் நான் நேர்முழங்கால நிற்கிது ஜெபம் பண்ணதுனால இந்த முட்டியில் இருக்க தோலெல்லாம் பிஞ்சு வரும். ஸோ இவென்ச்சுவலாக அப்புறம் தூக்கி போட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு, அதை அப்படியே என்ன செய்தேன், சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். சேர்த்து வச்சுட்டு லைக் அடிக்கடி எடுத்து பார்த்துப்பேன், எவ்வளோ வந்திருக்குது இவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இதனால தான் சபையில் எவ்வளோ வளர்ச்சி. இன்னும் பட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே, சபைக்குள்ளே ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ளே போகும்போது வெளியே எங்கேயும் போகல, சபை வீடு அப்படியே இருந்த ஒரு 3 மாதம் அப்படியே வஸ்டஸ் ரொம்ப ஜெபம் பண்ணி அந்த நாட்களில் ஆண்டவரோடு கூட ரொம்ப இருந்து நிறைய இன்டர்னல் சாங்க்டிஃபிகேஷன், நிறைய விஷயங்களை ஆண்டவர் சுத்திகரிக்க எனக்கு உதவி செய்தார். சின்ன காரியங்கள் முதற்கொண்டு ஆண்டவர்கிட்ட பேசி, ஆண்டவர் என்னோட பேசி நிறைய விஷயங்களில் காட் ஹெல்ப் மீ டு சேஞ்ச் மை செல்ஃப், நிறைய காரியங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்தார். பிரைஸ் காட் ஃபார் சச் கோல்டன் டைம்ஸ். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நல்ல பொன்னான தருணங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். வேறு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், வாட் எல்ஸ் காட், வேர் ஐ நீட் டு சேஞ்ச், எங்கே மாறணும் அப்படின்னப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசினார். அந்த நாட்களில் கோ டு யோர் கபோர்ட்டை போ, அது ஒரு பாக்ஸில் போட்டு, ஜுவல் பாக்ஸில் போட்டு சேர்த்து பத்திரமா வச்சுருந்தேன். எனக்கு வாழ்க்கைக்கான பொக்கிஷமாகவே நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு ஆசை, நாளைக்கு இந்த சபையினுடைய வளர்ச்சியை குறித்து யார்கிட்டையாவது சர்ச்சை நாளைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, சபை இப்படி தான் வளர்ந்துச்சு, இப்படி தான் நீ சபையை வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்கணுன்னு ஒரு கனவுலாம் அவரை வச்சுருந்தேன். ஆண்டவர் சொன்னார், போ அப்படின்னாரு, அதை எடு அப்படின்னாரு. எடுத்தேன். வெளியே வா அப்படின்னாரு, வெளியே வந்தேன். குப்பை தொட்டிகிட்ட போனார், குப்பை தொட்டிக்கு போனேன். போடு அப்படின்னாரு. அப்படியே உள்ள கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஜஸ்ட் த்ரூ இட் போட்டேன். போட்டுட்டு வீட்டுக்கு 2 கை உயர்த்தினார். 2 கை உயர்த்தினேன். சொல்லி எல்லாம் உம்முடைய கிருபைன்னு சொல்லு அப்படின்னாரு. 2 கை உயர்த்தி நான் கண்ணீரோடு சொல்கிறேன், எல்லாம் உம்முடைய கிருபைன்னு சொன்னேன். என் வாழ்க்கையில் அப்படி கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஐ ஃபெல்ட் ஒரு பெரிய விடுதலை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் ஒன்று சொன்னார், நீ எவ்வளோ ஜெபம் பண்ண முடியுமோ ஜெபம் பண்ணு, எவ்வளோ உபவாசம் பண்ண முடியுமோ உபவாசம் பண்ணு, எவ்வளோ நீ முழங்காலில் நிற்க முடியுமோன்னு இல்லை. ஆனால் எண்ட் ஆஃப் த டே, கடைசியில் எப்போவுமே உன் கையை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கிருபை என்று சொல்ல கற்றுக்கொள். உன்னுடைய ஜெபம் உனக்கு விக்கிரமாய் போகக்கூடாது. உன்னுடைய உபவாசம் உனக்கு விக்கிரமாக போயிடக்கூடாது. உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் உனக்கு விக்கிரமாக போயிடக்கூடாது.
ஆல் தேம் காட் லவ்ஸ். எல்லாத்தையும் தேவன் நேசிக்கிறார். ஆனால் அதெல்லாம் உயர்த்தி பிடிச்சி விக்கிரகமாக்கிடக்கூடாது. நம்முடைய மதம் நம்முடைய விக்கிரகமாய் போய்விடக்கூடாது. 21 days prayer come, fasting prayer come, kids prayer come, any prayer come, any religious activities come, Bible study come and bless and grow your spirit. ஆவில வளருங்க. பட் ஆனால் இதெல்லாம் ஒரு நாளும் கணக்கில் கூட வைக்காதீங்க. those who are in service, சர்ச்சில் சர்வீஸ் யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறீங்களோ, ப்ளீஸ் மேக் ஷுர் நெவர் எவர் கவுண்ட் ஃபார் இட். நான் இதெல்லாம் ஆண்டவரை உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன். போய் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நின்று ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையாக இருந்திருக்கிறேன், நான் உண்மையாக தசமாக கொடுத்துருக்கிறேன், உண்மையாக அதை பண்ணியிருக்கிறேன். நெவர் எவர் கிளைம் இட். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. டோன்ட் கோ இன் யுவர் நேம், கோ இன் ஜீசஸ் நேம். ஃபாதர் said, இயேசுவான சொன்னார், என் நாமத்தினாலே when you go to the Father, don't go in your name. ஆண்டவர், நான் உங்களுக்கு இது செஞ்சுருக்கிறேன், இப்படி பண்ணியிருக்கிறேன், நான் சர்ச்சில் உண்மையாக இருந்திருக்கிறேன், நான் தசம்பாவத்தில் உண்மையாக இருந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் இவ்வளோ ஆத்மாக்களை சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறேன். never go in your name, never make them to be your idols. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது கிருபை. சர்ச்சிலேயே 24 மணி நேரம் இருந்து ஊழியம் செஞ்சுருக்கிறேன், கிருபை. சர்ச்சில் நான் பெருக்கியிருக்கிறேன், கிருபை. டாய்லெட் கழுவி இருக்கிறேன், கிருபை. நான் இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், எல்லாமே கிருபை. இதெல்லாம் எனக்கு நீ தந்த கிருபை. நாட் எவ்ரி ஒன் காட் இட். எல்லாருக்கும் அந்த கிருபை கிடையாது, எல்லாருக்கும் அந்த வரம் கிடையாது. பிரைஸ் காட் ஃபார் திஸ். நெவர் டேக் தெம் பிஃபோர் காட் அண்ட் கிளைம் தெம். ஆண்டவர்கிட்ட போய் ஒரு நாள் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், எனக்கு செய்யுங்கன்னு கேட்காதீங்க. என் நாமத்தினாலே அப்படின்னா என்னத்துன்னா, இயேசுவின் நாமத்தினால கேட்டால் மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. என் நாமத்தில் என் பேரில் போய் கேட்க முடியாது, என் அச்சீவ்மெண்ட்ஸில் போய் கேட்க முடியாது, என் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் போய் கேட்க முடியாது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அதுதான் கிருபை. இயேசுவின் நாமத்தில் போகிறதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இல்லைன்னா இதெல்லாம் கிரியை செய்கிறவனுக்கு வர்ற கூலியாக மாறிடும். நான் கிரியை செஞ்சுருக்கிறேன், எனக்கு கூலி கொடுங்கன்னு கேட்குற மாதிரி. நோ, whatever you get, whatever you receive from the Lord is because of grace and grace alone. கடவுள்கிட்ட வர எல்லாமே கிருபையானது. கிருபையில் போய் தான், கிருபையை சார்ந்து தான், இயேசு என்கிற அந்த கிருபையை சார்ந்து தான் அவர்கிட்ட கேட்க முடியும். Don't elevate them to be your idols. அவைகளை உங்களுடைய விக்கிரகங்களாய் உயர்த்தி விடாதீர்கள். நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் கீபோர்ட் ஆன் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். கைகள் உயர்த்தி, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதித்தே, உயிர் பிழைத்தேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும்
நிறைத்தவரே நிறைப்பவரே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே நிறைப்பவரே. எங்கள் வாழ்க்கையின் இருதயத்தின் விக்கிரங்களை கண்டுகொள்ள நீர் கொடுத்த இந்த நல்ல போதனை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவைகளை நாங்கள் தியானித்து எங்கள் வாழ்க்கையில் அவைகள் அதிகாரம் செலுத்தாதபடி, அவைகள் விக்கிரகங்களா எங்கள் இருதயத்தின் மேலே நாட்டப்படாதபடி நாங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க கிருபை தாரும். வந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அவர்கள் இந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் நீர் நடத்தும். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறது. Complete and abundant and perfect peace shall be upon their heads. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Hallelujah, 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 hallelujah. நல்ல கைத்தட்டி hallelujah, 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 hallelujah. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம், என்றும். Hallelujah, 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 hallelujah. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. God bless you. If you have time, ஒரு நிமிஷம் உட்கார்ந்து உங்கள் தனிப்பட்ட தேவைகள் இருந்தால் ஜெபம் பண்ணிட்டு போங்க. I know I'm delayed. I'm sorry for the delay. Just be seated and pray for your personal need in the presence of God and leave one by one slowly. Thank you.